இப்ப குப்பையை வேக வேகமா அல்றாங்களா, அது யாருக்காக அல்றாங்க? பேனா சில வைக்காம இருக்க யாருக்காக இருக்கு? சென்னையில பல இடங்களை வீட இடிக்க போய் இடிக்காம திரும்பி இருக்காங்களா, யாருக்காக இருக்கு? பரந்தூர் விமான நிலையம் இன்னும் கட்டப்படாம அப்படியே இருக்க யாருக்காக இருக்கு? 8 வழிச்சாலை யாருக்காக போடாம இருக்கு? யாருக்காக? எங்களுக்காக தான். என்ன சாதிக்கிறீங்க? 36 லட்சம் பேர் ஓட்டுக்கு ₹1 வாங்காம 36 லட்சம் பேர் உண்மை நேர்மையா நல்ல அரசியல் வரணும்னு எண்ணத்துல வாக்கு செலுத்தின அந்த மக்கள் அப்படின்னா அது மாறுதல் தானே? எந்த அரசியல் பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் தேர்தலில் 117 பெண்கள் 117 ஆண்கள் போட்டியிட்டு 8 விழுக்காடு அங்கீகாரத்தை பெற்று ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியா வர முடியும். பணம் இருக்கவன் தான் அரசியல் செய்ய முடியும். அதை மாற்றி இல்லை, நாட்டுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும்ங்கிற மனம் இருக்கணும், அரசியல் செய்ய முடியுங்கிறது சாதனை தானே? சாதனை தானே? அப்புறம் வென்று அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, என்ன பண்ணீங்க? ஒண்ணு சொல்லுங்க. எம்எல்ஏ ஆயிட்டீங்க, ஒண்ணு. இந்த அவர் கேட்டார்ல, எங்க ரத்த வேல்முருகனே சொல்றாரு, 3.5 வருஷம் பொறுத்துட்டேன், என் தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யல. இதுக்கே எம்எல்ஏ ஆனும் பேட்டி கொடுத்துருக்காருல, எதுக்கு எம்எல்ஏ ஆனப்போ? நீங்க போராடினா நடக்க மாட்டேது. ஆனா நான் தனிச்சு நின்று நாங்க போராடும் போது அது கவனிக்கப்படுது, வேகமா பேசப்படுது.